This video is sponsored by SBO Digital Marketing. It is a mobile-based part-time job. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகு அரிசி கார பணியாரம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாமா? வரகு அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தாளிக்க எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் சிறியது 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, இஞ்சி 1/2 இன்ச் நறுக்கியது, கருவேப்பிலை சில, தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கியது, கேரட் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதாவது அரிசியும் பருப்பும் ஊற வைத்து அரைக்கணும். அதுக்கு முதலாவது வரகு அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணீர் வடிச்சிட்டு இட்லி தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் மிருதுவாக அரைக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து 2 இல்லை 3 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்புறம் பணியாரத்துக்கு தாளிப்பாங்களே, தாளிப்பது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வானையில் எண்ணெய் சூடாக்கிடணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரை, அதாவது ப்ரௌன் கலர் வரை வறுக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கேரட், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கலவையெல்லாம் அந்த மாவோட சேர்த்து கலந்து கொள்ளணும். இப்போ பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பணியார சட்டியை ஹீட் பண்ணிடணும். முதல்ல ஃபஸ்ட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். மாவை 3/4 அளவு வரை கரண்டியில் எடுத்து ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழ்ப்புறம் பொன்னிறமாக வந்ததும் திருப்பி மறுபக்கம் போடணும். இரு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். ஆரோக்கியமான வரகரிசி கார பணியாரம் தயாராகிடுச்சு. இதை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லைன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடாக பரிமாறலாம். இதை சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க, குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு ஹாட் டிப்ஸ். இந்த ஹாட் டிப்ஸில் கசகசாவை பற்றி பார்க்க போகிறோம். கசகசானா என்ன? அது இந்த மிளகு, சீரகம் அந்த மாதிரி இருக்கிறதுல அது கூட இது ஒரு ஆரோக்கியமான சமையல் பொருள். இந்த கசகசா என்ன பண்ணுதுன்னா நல்ல தூக்கம் வர்றதற்கு இது உதவி செய்யுது. அதுக்கப்புறம் கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க் போன்ற தாதுக்களில் இதில் இருக்கிறதுனால எலும்புகள், பற்கள் வளைவடைகிறதுக்கு இது உதவி செய்யுது. அடுத்தது செரிமானத்தை மேம்படுத்தும். செரிமானம்னா என்ன? ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு, ஜீரணம் ஆகுறதுக்கு கசகசா உதவுது. ஏன்னா இதில் ஃபைபர் அதிகம் இருப்பதுனால மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் கம்மியாகுது. அப்புறம் செரிமானம் சரியாக நடக்குது. மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை இது குறைக்குது. தோல் நலத்திற்கு அது உதவி செய்யுது. ஏன்னா இதில் ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால தோல் ஈரப்பதம், தோல் நல்லா பிரகாசமாக இருக்கிறதுக்கு
முகப்பரு, கரும்புள்ளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கசகசை வந்து உதவி செய்யுது. ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. ஏன்னா இதில் வந்து நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. கொழுப்பு வந்து நல்லா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இந்த கசகசை வந்து உதவி செய்யுது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்குது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதாவது அதிகமாக்குது. ஜிங்க், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் என்ன மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால உடல் சக்தியை வந்து மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது வரகு அரிசி கார பணியாரம் பற்றி பார்த்தோம். அது எப்படி செய்கிறது பற்றி பார்த்தோம். ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.